அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் அருகே +2 மாணவியை மர்ம நபர்கள் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவம் தொடர்பாக நீதி கேட்டு சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் 2வது நாளாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் நடைபெறும் சாலை மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மூர்த்தி. வணக்கம் மூர்த்தி. +2 மாணவி வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனரா? ஏதேனும் துப்பு கிடைத்திருக்கிறதா? அது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்கள். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் வேடநத்தம் கிராமத்தின் காட்டு பகுதியில் நேற்று மாலை +2 மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் கிடந்தார். அந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி நேற்று கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 2வது நாளாக இன்றும் அந்த உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் காவல்துறையை கண்டித்தும் கிராம பொதுமக்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 4 மணி நேரத்துக்கு மேலாக மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மறியல் காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவுக்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. குறிப்பாக தூத்துக்குடி துறைமுகத்துக்கு செல்லக்கூடிய கனரக வாகனங்கள், சரக்கு வாகனங்கள் அனைத்தும் வரிசைகிட்டு நிற்கின்றன. தூத்துக்குடி மாவட்ட எஸ்பி மதன் மற்றும் போலீசார் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் பேச்சுவார்த்தையில் சுமூக தீர்வு ஏற்படவில்லை. பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் கொளுத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மறியல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது தற்போது வரை. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மூர்த்தி.